தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக காலண்டரில் தேதி கிழிச்சிருவேன். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் வந்து இந்த வெண்பூசணிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். வெண்பூசணிக்காய் ஜூஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது, நிறைய வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கிறனால அடிக்கடி இந்த ஜூஸ் நான் வந்து எடுத்துக்குவேன். காலையில் எந்திரிக்கும் போது வெறும் வயிற்றில் வரக்கூடிய வலி எல்லாத்தையும் இது வந்து சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் பொரியலுக்காகவே இந்த சக்கரை பூசணிக்காயுமே எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ், கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து தண்டங்கீரை பொரியல், சக்கரை பூசணிக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இதுதான். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டைம் பார்த்தா 9:00 ஆயிடுச்சு. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி தோசை தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்குவோம். அந்த வாரத்தில் என்னென்ன இல்லாமல் இருந்துச்சோ அந்த பொருட்களை வந்து எழுதி என் ஹஸ்பண்ட்டை கொடுத்து விட்டுருந்தேன். அவருமே வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதில் வந்து இந்த மஸ்கோ தல்வா வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த மஸ்கோ தல்வானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என் பசங்களை விட நான் தான் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா திங்ஸையும் பில் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மற்ற வேலைகள்லாம் செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறனால க்ளீனிங் ஒர்க்குமே இருந்தது.